அமெரிக்காவில் ஒரு வழக்கங்க, அதாவது அதிபர் வேட்பாளராக களத்தில் நிற்பவர்கள் உண்மையிலேயே தேர்தல் நடப்பதற்கு முன் 3 முறை விவாதம் செய்வாங்க. அதை மக்கள்லாம் பார்ப்பாங்க. யார்கிட்ட நல்ல யோசனை இருக்குது, யார் உண்மையிலேயே சாதனை செஞ்சுருக்கா, சாதனை செய்ய போகிறாங்க, யார் தெளிவாக பேசுகிறாங்க, நம்மளுடைய அதிபராக யார் இருக்கணும்னு சொல்லி அந்த விவாதத்தை பார்த்து மக்கள் முடிவு செய்வார்கள். இந்த கலாச்சாரம் அமெரிக்காவில் இருக்கிறது. அமெரிக்க அதிபருடைய பதவி காலம் வெறும் 4 ஆண்டுகள் தான். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மற்றும் ஜனாதிபதிக்கு பதவி காலம் 5 ஆண்டுகள். இந்தியாவில் ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் பிரதமராகவோ முதலமைச்சராகவோ ஜனாதிபதியாகவோ இருக்க முடியும். சட்டம் இங்கே தடுக்கலை, மீண்டும் மீண்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி. அமெரிக்காவில் சட்டம் போட்டு அதை தடுத்துட்டாங்க. ஒருவர் 2 முறை மட்டுமே அதிபராக இருக்க முடியும். அதிகபட்சம் ஒருவர் 8 ஆண்டுகள் மட்டுமே நாட்டை ஆள முடியும். அதனால தான் ஒபாமா 8 ஆண்டுகள் ஆண்ட பிறகு அவரால் மீண்டும் தேர்தலில் நிற்க முடியல. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சி செய்திருக்கார், மீண்டும் களத்தில் இருக்கிறார். கமலா ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா துணை அதிபராக இருக்காங்க. அவங்க இந்த முறை அதிபர் தேர்தலில் களத்தில் இருக்கிறார்கள். இருவருக்கும் வயது வித்தியாசம் 19 வயது. ட்ரம்ப் அவர்கள் மூத்தவர். ஏற்கனவே ஜோ பைடன் இருந்தாரே, இப்பொழுது அதிபராக இருக்காரே, ஏன் அவர் எதிர்த்து நிற்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செய்திகளில் பார்த்துருப்போம். அவர் ட்ரம்ப்பை எதிர்த்து நின்றார். இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு செல்வாக்கு அதிகமாகிவிட்டது. இதனால் அமெரிக்காவில் மொத்தம் 2 கட்சி தாங்க, ரிப்பப்ளிக்கன் கட்சி, ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியினர் பார்த்தாங்க இப்படியே இந்த ஆட்சி போயிடும், அதனால் நாம் டக்குன்னு ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவோம், உடனே அதிபர் வேட்பாளரை மாற்றி விடுவோம் என்று கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக போட்டு விட்டாங்க. இதுதான் பின்னணி. இப்போ டைரக்டாக விவாதத்துக்கு வருவோம். முதல் முறையாக இருவரும் சந்தித்து கொண்டார்கள். அமெரிக்காவில் வென்றது யார் என பார்த்து விடுவோம். ட்ரம்பா அல்லது கமலா ஹாரிஸா? அனல் பறந்தது அதிபர் விவாதம். அமெரிக்க அதிபர் தேர்தலை தமிழகத்தில் உள்ள பாமர மக்கள் கூட தெளிவாக புரிந்து கொள்ளலாம் உங்கள் தந்தி டிவி வாயிலாக. இதை உற்று நோக்கினால் போதுமானது. முதல் முறை 2 அதிபர் வேட்பாளர்களும் சந்திக்கிறார்கள். இடம் பிலடெல்பியா என்ற இடத்தில். அதற்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிலடெல்பியா அமெரிக்காவுடைய தாய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கிருந்து தான் அமெரிக்கா பிறந்தது என்று அமெரிக்கர்கள் தெளிவாக அவங்களுடைய வரலாற்றை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அமெரிக்காவுடைய இனி அமெரிக்கா ஒரு சுதந்திர நாடு என்ற பிரகடனம் அங்கே தான் செய்யப்பட்டது, எழுதப்பட்டது. அமெரிக்காவுடைய அரசியல் சாசனமும் அங்கே தான் எழுதப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க இடம் பிலடெல்பியா, அமெரிக்காவில். இந்த விவாதத்தை ஏபிசி என்ற தொலைக்காட்சி தான் நடத்தியது. மொத்தம் 90 நிமிடங்கள். பார்வையாளர்கள் இருப்பாங்களே, அதிபர் வேட்பாளர்கள் ரொம்ப கலகலப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த முறை பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லை, டாஸில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதால் அவருக்கே இறுதியாக பேச வாய்ப்பளிக்கப்பட்டது. கிரிக்கெட்டில் யார் டாஸ் போடுறாங்களோ அவங்க சூஸ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ட்ரம்ப் இறுதியாக பேச அவரே டாஸை வென்றார். எந்த மேடையில் நான் நிற்க போகிறேன், இடது பக்கமா வலது பக்கமா என்று கமலா ஹாரிஸ் முடிவு செய்தார். ஒருவர் பேசும்போது மற்றவருக்கு மைக் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. முன்னாடி விவாதங்கள் எல்லாம் ஒருவர் பேசும்போதே இன்னொருவர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இந்த முறை மைக் ஆஃப். அதனால் நீங்கள் இந்திய தொலைக்காட்சிகளில் விவாதங்களில் ஒரே நேரத்தில் அனைவரும் கத்துவதை போல் இங்கே கத்தி பார்க்க முடியாது. ஒருவர் பேசி முடித்த பிறகே தான் இன்னொருவர் பேச முடியும். அப்படி தான் நடந்தது இந்த விவாதம். சரி, முதல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பிடம் சென்று யார்கிட்ட போய் கை குலுக்குனாங்க? ட்ரம்ப் போனாரா அல்லது கமலா ஹாரிஸ் போனாரா? ட்ரம்ப் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாருங்க அப்படி பார்க்குறதுக்கு. கமலா ஹாரிஸ் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல போய் ட்ரம்ப்புடைய அந்த போடியம் பக்கத்தில் அவர்தான் கை குலுக்கினார். இங்கே பாருங்கள், தன் பெயரை சொல்லி கை குலுக்கினார். முதல்ல அவங்க தான் கையை உயர்த்தி போகிறாங்க ட்ரம்ப்புடைய போடியம் கிட்ட. பிறகு அவர்கள் கை குலுக்குகிறார்கள். சரி, அடுத்து என்னாச்சு? ஆரம்ப தாக்குதலை, அதாவது முதல் தாக்குதலை யார் நடத்தியது என்று பார்க்கும் பொழுது கமலா ஹாரிஸ் தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள், நடுத்தர மக்களை முன்னேற்றும் நோக்கம், உழைக்கும் மக்களை முன்னேற்றும் நோக்கம் கொண்ட இந்த மேடையில் ஒரே நபர் நான் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே ட்ரம்பை தாக்கிட்டாங்க. அதாவது ட்ரம்ப் செல்வந்தர் என்பதை அங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமில்லை, செல்வந்தருக்காக உழைக்கிறார் ட்ரம்ப், அவர்களுக்கு டாக்ஸை குறைக்கிறார், பொய் கூறுவது, குறை சொல்வது, கிண்டல் செய்வது, இதை நாம் இப்போ கேட்கவிருக்கிறோம் என்றும் சொல்லிவிட்டார்கள். இப்படியாக அதிரடியாக தாக்கிவிட்டார்கள் கமலா ஹாரிஸ். சரி, இறுதி வார்த்தைக்கு வந்து விடுவோம். விவாதம் 1.5 மணி நேரம் நடந்தது. கடைசியாக என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது கமலா ஹாரிஸ் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நான் அரசாங்க வக்கீலாக இருந்திருக்கிறேன், என்னுடைய ஒரே கிளையண்ட் மக்கள் தான், அவர்களிடம் நீங்கள் ரிப்பப்ளிக்கனா அல்லது டெமோக்ராட் கட்சியா என்று நான் கேட்டது கிடையாது, நீங்கள் நலமா ஓகேவா என்று மட்டும்தான் கேட்டிருக்கிறேன்,
அமெரிக்கா அடுத்த 20 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்க வேண்டும் என முடிவு செய்ய வேண்டிய தருணம் இது. அனைவருக்குமான அதிபராக நான் இருப்பேன் என்று அழுத்தம் திருத்தமாக இறுதியில் சொல்லிவிட்டார்கள். ட்ரம்ப் என்ன பேசினார் தெரியுமா? அதிரடியாக அவர் மக்களை தன்வசம் ஈர்க்கக்கூடியவர். தன்னுடைய பேச்சால் அதிரடியாக பேசி விடுவார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 3.5 ஆண்டு காலம் நீங்க ஆட்சி செஞ்சிருக்கீங்க, என்ன செய்தீர்கள்? அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிட்டீர்கள். உலகப் போர்கள் தற்பொழுது உலகில் 2 போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3ஆம் உலகப் போரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்க வரலாற்றிலேயே மோசமான துணை அதிபர் நீங்கள் தான் என்று கமலா ஹாரிஸை தாக்கி பேசிவிட்டார் ட்ரம்ப். மொத்தத்தில் பெண் ஒபாமா போல காட்சி அளித்தார் கமலா என அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே பேசி வருகிறார்கள். 4 ஆண்டுகால ஆட்சி செய்ததில் அதிரடி தாக்குதலுக்கு உள்ளானார் ட்ரம்ப். ஏற்கனவே அவர் அதிபராக இருந்ததுனால அதை தாக்கி பேசுறாங்க, நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க அதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி. ஆனா கமலா ஹாரிஸ் அவர்களை ட்ரம்ப் போதுமான அளவு தாக்க முடியவில்லை. ஏன்னா இவங்க அதிபராக இருந்தது கிடையாது. பைடனை சொல்லித்தான் இவர்களை தாக்க முடியும். இவங்க துணை அதிபராக மட்டும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப்பை அடிக்கடி கிண்டல் செய்யுமாறு ட்ரம்ப் கோபமாக பேசினால் கூட சிரித்து கமலா ஹாரிஸ் ட்ரம்ப்பை பார்த்து கொண்டார். அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் பேசும்போது கமலா ஹாரிஸ் உற்று பார்த்தார். ஆனால் கமலா ஹாரிஸ் பேசும்போது ட்ரம்ப் உற்று பார்க்கவே இல்லை. அந்த விவாதம் நடத்திய அந்த நெறியாளர்களை மட்டுமே பார்த்திருந்தார். இந்த காட்சி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஆக்ரோஷமாக பேசுவார், இவங்க ட்ரம்ப்பை பார்த்து சிரிப்பாங்க. அதே போல ட்ரம்ப் சாதாரணமாக பேசினாலும் இவர்கள் ட்ரம்ப்பை பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த செய்கையானது பெண் வாக்காளர்களை கமலா ஹாரிஸுக்கு சாதகமாக சாய்க்கலாமா என்றும் பேசப்படுகிறது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக காட்சி அளித்தாங்க அப்படின்னு சொல்லி பெண் வாக்காளர்கள் இவங்க மத்தியில் சாய்வாங்களா என்ற நோக்கிலும் விவாதங்கள் எழுந்து வருகிறது. மொத்தத்தில் கமலாவிற்கு லேசாக சாதகம். ஆனால் ஸ்விங் ஸ்டேட்ஸ் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். ஸ்விங் மாநிலம் என்றால் அது எந்த பக்கம் வேண்டுமானாலும் சாயும். ரிப்பப்ளிக்கன் கட்சி பக்கம் வேண்டுமானாலும் சாயலாம், டெமோக்ராட் கட்சி பக்கம் வேண்டுமானாலும் சாயலாம். இன்னும் யாருக்கு ஓட்டு போட போறோம் என்று முடிவெடுக்காதவர்கள் மத்தியில் கமலா ஹாரிஸ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரா அல்லது ட்ரம்ப் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரா என்பதை பொறுத்தே தேர்தலின் முடிவுகள் அமையும் என்று சொல்லப்படுகிறது. விவாதம் ஒரு பக்கம் உள்ளே நடைபெற்று கொண்டிருக்க, விவாதம் நடந்த நகரத்தில் போரை நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். கடைசியா ஒரு கேள்வி, யார் தாங்க வெற்றி பெற்றா விவாதத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த விவாதம் முடிஞ்ச பிறகு கமலா ஹாரிஸினுடைய அணியினர் மீண்டும் ட்ரம்ப்பை விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க. வாங்க 3வது விவாதம் செஞ்சுக்கலாம், தயாரானீங்க என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க, பாத்தீங்களா எவ்வளவு தைரியமா விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, இவர்களுக்கு சாதகமாக அமைந்திருப்பதை இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். லேசாக கமலா ஹாரிஸிற்கு சாதகமாக இந்த விவாதம் அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.